வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். கேரளா டீர் நீங்கள் டேரெக்டாக புக் பண்ணுறதுனால ஓகே, ஏஜென்சி மாதிரி எடுத்து பண்ணுறதுனாலும் ஸ்க்ரீனில் தெரியற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பெஸ்ட்டான ப்ரைஸிங்கில் பண்ணி கொடுப்பாங்க. உங்களோட வின்னிங் அமௌண்ட்டும் டேரெக்டாக உங்களோட அக்கௌண்ட்டுக்கே கிரெடிட் ஆகும். 4/6/2024 ஸ்ரீசக்தி எஸ்எஸ் 418வது குழுக்களுக்கான ரிசல்ட் 665. இதுதான் ஏபிசி ஃபுல் போர்டுக்கான வின்னிங் நம்பர். ஏபியில் 6 அப்படிங்கிறத டபுள்ஸ் அடிச்சிருக்காங்க. 3 போர்டில் 6 அப்படிங்கிறது பெண்டிங்கில் இருந்தது. நம்ம 6 எதிர்பார்த்த நம்பர் தான் ப்ளே ஆகிறக்க வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம கொடுத்துருந்த கெஸ்டிங்ஸில் ஆல் போர்டில் 6 அப்படிங்கிறத கொடுத்துருந்தோம். ரிசல்ட் 665. ஏபி ரெண்டுலேயுமே 6 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்குது. ஆல் போர்டுக்கான கெஸ்டிங்ஸில் மட்டும்தான் பாஸ் ஆகிருக்கு. மற்றபடி எதுலேயும் நம்மளுக்கு கொஞ்சம் கிளிக் ஆகலை. 5/6/2024 புதன்கிழமை 50-50 FF 98வது குழுக்களுக்கான கெஸ்ஸிங்ஸ் எப்படி எடுத்திருக்கோம், பெஸ்ட்டான நம்பரை எதாவது சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. உங்களோட கெஸ்ஸிங்ஸையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு பெஸ்ட்டான நம்பர்ஸை சூஸ் பண்ணுங்கள். சார்ட்டை ரெஃபர் பண்ணிடலாம் அப்படின்னா தான் ஒரு ஐடியா கிடைக்கும். எந்த நம்பர் பெண்டிங்கில் இருக்குது, எவ்வளோ ரிசல்ட்ஸ் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது, அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சார்ட்டை ரெஃபர் பண்ணிக்கங்க. ஏ போர்டில் 1ஆம் நம்பர் 17 ரிசல்ட் பெண்டிங்கில் இருக்குது. 3ஆம் நம்பர் 11 ரிசல்ட். 8ஆம் நம்பர் 20 ரிசல்ட். பி போர்டில் 0 19 ரிசல்ட். 1ஆம் நம்பர் 14 ரிசல்ட். 2ஆம் நம்பர் 12 ரிசல்ட். 7ஆம் நம்பர் 15 ரிசல்ட். சி போர்டில் 0 24 ரிசல்ட். 1ஆம் நம்பர் 19 ரிசல்ட். 6ஆம் நம்பர் 25 ரிசல்ட். 8ஆம் நம்பர் 21 ரிசல்ட். இதுதான் ஏபிசி 3 போர்ட்லேயும் அதிகமாக பெண்டிங்கில் இருக்க நம்பர். 0 அப்படிங்கிறது பிசி 2 போர்டில் பெண்டிங்கில் இருக்குது. 1ஆம் நம்பர் ஏபிசி 3லேயுமே பெண்டிங்கில் இருக்குது. அடுத்தபடியாக 8ஆம் நம்பர் ஏசி 2 போர்டில் பெண்டிங்கில் இருக்குது. மற்ற நம்பர்ஸ்லாம் ஒவ்வொரு போர்டு தான். அடிச்சிருக்க நம்பர் 665. டபுள்ஸ் அடிச்சிருக்காங்க. ஏபியில் 6 அப்படிங்கிறது அடிச்சிருக்க நம்பருக்கான பவர் நம்பர். அந்த பவர் நம்பர் எவ்வளோ பெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஏ போர்டில் 6 அடிச்சிருக்காங்க. அதோட பவர் 1 17 ரிசல்ட் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்ட்லேயும் 6 தான். பவர் 1 14 ரிசல்ட் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் 5 திரும்பவும் அடிச்சிருக்காங்க. சி போர்டில் 5ஓட பவர் 0 24 ரிசல்ட் பெண்டிங்கில் இருக்குது. அடித்த நம்பர் திரும்பவும் ஒரு தாட்டி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் ப்ளே ஆகிருக்கு கொஞ்சம் அதிகமாகவே. அதனால் கெஸ்ஸிங்ஸ் கொஞ்சம் மிஸ் ஆகுது. 110 அப்படிங்கிறதான் அடிச்சிருக்க நம்பருக்கான ஃபுல் பவர். உங்களோட கெஸ்ஸிங்ஸில் இருந்தது அப்படின்னா யூஸ் பண்ணுங்கள். அடுத்தது எந்த நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும், வரக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத கெஸ்ஸிங்காக எடுத்திருக்கோம். கொடுத்துருக்க எல்லாமே கன்ஃபார்ம் நம்பர்ஸ் கிடையாது. இதுக்கு முன்னாடி அடிச்சிருக்கிறத வச்சு வரக்கான வாய்ப்பு இருக்க நம்பர் தான் கொடுத்துருக்கோம். ஏபிசி சிங்கிள் போர்டுக்கான கெஸ்ஸிங்ஸில் ஏ போர்டில் 3 8, பி போர்டில் 1 2, சி போர்டில் 6 8. இதான் சிங்கிள் போர்டுக்கான கெஸ்ஸிங்ஸில் நம்ம எடுத்திருக்கோம். ஏ போர்டில் 6 அடிச்சிருக்காங்க. 6ஓட பவர் 1 பெண்டிங்கில் தான் இருக்குது ஏ போர்டில். பட் இருந்தாலும் அதை நம்ம கொடுக்கல. 3 8 அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். பி போர்டில் 6ஓட பவர் 1 அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். அடுத்ததாக 2 அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கோம். சப்போஸ் 2 வரக்கான வாய்ப்புகள் இருக்கலான்னு. சி போர்டில் 5 அடிச்சிருக்காங்க. ஏன்னா திரும்பவும் 5 தான் அடிச்சிருந்தாங்க. அதனால் 6 8 நேற்று கொடுத்துருந்த கெஸ்ஸிங்ஸ் அப்படியே சி போர்டு கொடுத்துருக்கோம். சேஞ்ச் பண்ணல. ஏன்னா 5 அடிச்சுட்டு திரும்பவும் 5 அடிச்சிருக்கிறதுனால அப்படியே கொடுத்துருக்கோம். சிங்கிள் போர்டுக்கு இந்த நம்பர் தான் எடுத்திருக்கோம். உங்களோட கெஸ்ஸிங்ஸும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு சார்ட்டை ரெஃபர் பண்ணிவிட்டு சூஸ் பண்ணுங்கள். ஆல் போர்டுக்கான கெஸ்ஸிங்ஸில் 1 8 இதான் கொடுத்துருக்கோம். ஏபிசி 3 போர்ட்லேயுமே 1 அப்படிங்கிறது பெண்டிங்கில் இருக்குது. 665. ஏபி ரெண்டுலேயுமே 6 அடிச்சிருக்காங்க. 6ஓட பவர் 1. அதனால ஏபி ரெண்டுலேயுமே 1 அப்படிங்கிறது கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். அடிஷ்னலாக ஒரு சான்ஸ் சி போர்ட்லேயும் 1 பெண்டிங்கில் தான் இருக்குது. அடுத்தது 8 அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். ஏசி ரெண்டுலேயுமே 8 பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 6க்கு 8 வரக்கான வாய்ப்பு இருக்க நம்பர் தான். சி போர்டில் 5க்கு 8 ஆல்ரெடி நம்ம சூஸ் பண்ணி வச்சுருந்த நம்பர் தான். ஸோ அதனால் 1 8 அப்படிங்கிறத ஆல் போர்டுக்கு எடுத்திருக்கோம். பெண்டிங்லேயும் இருக்குது. பவர் நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்க நம்பர். ஸோ உங்களோட கெஸ்ஸிங்ஸில் எந்த நம்பர் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, இதுக்கு முன்னாடி அடிச்சிருக்கிறதுல கால்குலேட் பண்ணி எதாவது செக் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஏபி பிசி ஏசி 2 போர்டுக்கான கெஸ்ஸிங்ஸில் 10 16 18 86 80 81 82 36 31 38 இதான் 2 போர்டுக்கான கெஸ்ஸிங்காக கொடுத்துருக்கோம். இங்கே நம்ம கொடுத்துருக்க எல்லா நம்பருமே ஏபி பிசி ஏசி 3க்குமே காமனான நம்பர் தான். கிளிக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஏன்னா 1 அப்படிங்கிறது 3 போர்ட்லேயும் பெண்டிங்கில் இருக்குது. 8ஆம் நம்பர் 2 போர்டில் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ எதிர்பார்க்குற மாதிரியான வின்னிங் இதிலிருந்து பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். உங்களோட கெஸ்ஸிங்ஸில் எந்த நம்பர் பெஸ்ட்டாக தெரியுதோ அதை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஏபிசி ஃபுல் போர்டுக்கான கெஸ்ஸிங்காக 328 318 378 816 826 870 120 124 110 இதுதான் ஃபுல் போர்டுக்கான கெஸ்ஸிங்ஸை நம்ம கொடுத்துருக்கோம்.
சிங்கிள் போர்டு ரெஃபர் பண்ணி நம்ம சொல்லியிருந்தோம். ஏ போர்டில் 6 தான் அடிச்சிருக்காங்க, பவர் நம்பர் 1. ஆனால் சிங்கிள் போர்டுக்கு நம்ம அதை எடுத்திருக்கோம் மாண்டம். சப்போஸ் ஏ போர்டில் 1 வந்துடுச்சுன்னா வின்னிங் மிஸ் ஆகக்கூடாதுன்னு தான் இங்கே ஏ போர்டில் 1 அப்படிங்கிறத வச்சு கொடுத்துருக்கோம். எல்லா நம்பருமே கலந்து கொடுத்துருக்கோம். வரக்கான வாய்ப்பு இருக்க நம்பர், இதுக்கு முன்னாடி அடிச்சிருக்க நம்பர். ஸோ நம்ம சைடு வின்னிங் எதிர்பார்க்குற மாதிரி மிஷினில் அப்படியே ஒரு ஓரமாக நின்றுதுன்னா கூட பரவாயில்ல, எதிர்பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், குட் லக்.